கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆக்சுவலி வந்து இன்றைக்கி சாட்சி கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு 1 வீக்காகவே மனசில் தோணிட்டு இருந்தது, பாஸ்டர் கூப்பிட்டு சாட்சி சொல்லலாமா அப்படின்ற மாதிரி மனசில் ஃபீல் ஆகிட்டே இருந்தது. பட் இன்னைக்கு கிடையாதுன்றனால தான் நான் சாட்சி சொல்லலை. நான் அவரே என்னை வந்து கூப்பிட்டுருந்தாரு. ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் வந்து எங்கள் வீட்டுக்கு என்னோடய தம்பியோட ஒய்ஃபு அவங்கெல்லாம் வந்து, அவங்களுக்கும் எங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. பட் அந்த அவங்களுக்கு என்னை பார்த்தாலே என்கிட்ட அவ்வளோவா ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் ஆண்டவர் பற்றி அதிகமாக அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பேன். அவங்களுக்கும் அப்பா இல்லை, அதனால நான் அதிகமாக அவங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பேன். அவங்க எப்படின்னா ரொம்ப உலகப்பூர்வமான காரியங்களில் ரொம்ப அதிகமாக பயங்கர மங்களகரமாக இருக்கிறது, இந்த நாள் இப்படி ரொம்ப ஃபாஸ்டிங்காக அதே உலகப்பூர்வமான காரியங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருப்பாங்க. அவங்க எங்கள் கூட அவ்வளோவா அப்படியே ஒரு தம்பி மட்டும்தான் பேசுவான். ஒரு நாள் நைட்டு 4:30க்கு எனக்கு கால் பண்ணியிருந்தான். காலையில் 4:30க்கு கால் பண்ணிட்டு, நான் உன் வீட்டுக்கு வரட்டுமா அப்படின்னு கேட்டான். அவங்க அவ்வளோவா வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்க. ஏன்னு கேட்டேன். அவன் தம்பிக்கு ஒரு குழந்தை இருக்குது, 1.5 years ஆச்சு. அந்த குழந்தை நைட் ஆனால் வந்து ஒரு 1:30க்கு ஒரு 10 days-ஆகவே நாக்கெல்லாம் கடிச்சு ஒரு மாதிரி விகாரமாக பிஹேவ் பண்ணுது. அவங்க பேரண்ட்ஸே பார்த்து அந்த குழந்தைய பார்த்து பயப்படுற அளவுக்கு ரொம்ப விகாரமாக பிஹேவ் பண்ணுது. அவங்க 1.5 weeks தூங்கலை, ஒரு 10 days-ஆகவே தூங்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கே போகிறதுன்னு தெரியல, வரட்டுமான்னு கேட்டாங்க. நான் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லியிருந்தேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் அவங்க வந்து அந்த தமிழ் கடவுள் அந்த பேரெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க என்கிட்ட. நாங்கள் மசூதிக்கு போனோம், அங்கே போனால் குழந்தை உள்ளே கூட வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு, அவங்க வீட்டில் ஃபுல்லாக சாமி ஃபோட்டோ தான் இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து பாஸ்டர்கிட்ட கேட்டேன், நான் கூட்டிகிட்டு வரட்டுமான்னு கேட்டேன். ஃபஸ்ட்டு டே பாஸ்டர் ஏதோ கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி, ஒர்க்கில் அவர் ஒரு ஒர்க் இருந்தது, அவர் நான் மீட் பண்ணுற டைம் இருந்தான்னு சொன்னார். நான் இல்லை நாளைக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் டே நான் வரும்போது நானும் என்னோடய சிஸ்டர்லாவும் அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்திருந்தேன், அவங்களோட குழந்தையும் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். உள்ளே வரும்போதே வந்து அவங்க உள்ளே வந்து உட்கார்ந்தாங்க. அந்த பையன் வந்து 1.5 years எந்த ஜென்ஸ்கிட்டையுமே போக மாட்டான், என் ஹஸ்பண்ட் கிட்ட கூட வரமாட்டான், ஜென்ஸ்கிட்டே போக மாட்டான். அவள் வந்து இறக்கி விட்டாங்க. குழந்தைய இறக்கி விட்டோடனே பாஸ்டர் வந்து பேர் என்னன்னு கேட்டார். ஆதின்னு சொன்னேன். வருவான் நடப்பானான்னு கேட்டார். நடப்பான் அப்படின்னு சொன்னேன். பாஸ்டர்கிட்ட நான் எந்த டீட்டெயில்ஸும் சொல்ல, இந்த மாதிரி நைட்டு குழந்தை இப்படி அழுகுதுன்னு மட்டும்தான் சொன்னேன். இங்கே வா அப்படின்னோடனே அவன் பாட்டுக்கு நடந்து போய் பாஸ்டர் மடியில் ஏறி உட்காந்து தூங்கிட்டான், அப்படியே படுத்துட்டான். அவர் வந்து அவங்க பேச ஆரம்பித்தாங்க, அவங்க அப்படியே புலம்ப ஆரம்பித்தாங்க. பாஸ்டர் வந்து 1 நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அங்கே இருந்ததை சொன்னார். ஒரு ஆணோட ஆவி மாதிரி வந்து அந்த பொண்ணை தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தார். இதில் என்னென்னா, எங்கள் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் வந்து, இவங்களுக்கு வந்து 1 year கழித்து தான் பேபி வந்து ஃபார்ம் ஆச்சு. ரொம்ப நாளாக இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் பாஸ்டர் அங்கே டக்குன்னு கேட்டார், இங்கே ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை உங்கள் வயிற்றில் இருந்து அபார்ட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டார். எனக்கு தெரியும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு நான் இல்லைன்னு சொல்கிறேன். அவள் அங்கே ஒரு மாதிரி திருன்னு இப்படி பார்த்துட்டு ஆமாம் அப்படின்னாங்க. ஆண்டவர் வந்து எல்லாமே அவருக்கு வெளிப்படுத்தி இருந்தார், இந்த மாதிரி எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்தி இருந்தார். ஏன் மசூதிக்குள்ளே போக முடியலன்னா, அங்கே கூட ஒரு பெண்ணோட ஆத்மா இருந்திருக்கு, அதை வந்து குழந்தைக்கு காமிச்சு கொடுத்துருக்கு அப்படின்லாம் வெளிப்படுத்தி ஆண்டவரோட சத்தியத்தை எல்லாமே சொன்னார். நடந்த காரியங்கள் மொத்தமும் அவங்க இருந்தது எல்லாமே சொன்னார். இவள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம், ஏன்னா ஆண்டவரை பற்றி நான் பேசும்போது அவள் திரும்ப எனக்கு அட்வைஸ் பண்ணுவாள், என்னோட கடவுள் இப்படி அப்படின்லாம் சொல்லுவாள். என் கூட வண்டியில் வரும்போது என்ன சொன்னான்னா, உள்ளே வரும்போது நான் பார்த்தேன், இவ்வளோ ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கார், இவர் என்ன பண்ண போகிறாரு, என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்லாம் மனசில் நினச்சேன் சேச்சி. பட் வந்து என்னெல்லாம் நடந்ததோ உங்களுக்கு கூட தெரியாத விஷயம்லாம் அவருக்கு எப்படி தெரிய வருது. அதை வீட்டில் வந்து அவனால் அந்த ஆச்சரியத்தை தாங்கவே முடியல. எனக்கு என்ன பெருமையாக இருந்ததுன்னா, ஒரு மாதிரி ப்ரௌட் மூமெண்ட், எந்தாலையும் முடியாது, என் ஆண்டவரால் முடிஞ்சிருக்கு. ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து முஸ்லீம், என்னோடய அம்மா வந்து ஹிந்து சைடு. என் ஹஸ்பண்ட் என்னை சுத்தமாக பிலீவ் பண்ண மாட்டார். இதெல்லாம் சொல்ல அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து பாஸ்டர் மூலமாக சொன்னார், அந்த ஆணோட ஆத்மா வந்து என்னோட அந்த அன்னைக்கு நைட்டு கேட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டு அதனால் உள்ளே வர முடியல, ஏன்னா ஆண்டவரோட ப்ரெசன்ஸ் எங்கள் கூட இருந்தது அப்படின்னு சொன்னார். அது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, என்னோடய கடவுள் எங்கள் கூட இருக்கார், இத்தனை பேர் பார்க்க, என் அம்மா, என் ஹஸ்பண்ட், என் தம்பியெல்லாம் என்னோட கல்யாணம் வந்து கிறிஸ்டியன் முறைப்படி நினச்சி ஆண்டவரோட கிருபையில் உள்ளே வரமாட்டேன்னு சொல்லி வெளியே போய் நின்றுட்டான். அவன் இப்போ என்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது வந்து என்னோட கடவுள் இருக்காரு அப்படின்றது அடிக்கடி இப்போ எனக்கு கேட்க தோணுது. நீ தான் இவ்வளோ ஃபோட்டோஸ் வச்சுருக்கில்ல, நீ உன் கடவுள்கிட்ட கேட்க வேண்டியதானே. அது இல்லைன்றதை எங்கள் அம்மா எல்லாருமே பார்க்குற அளவுக்கு என்னோடய ஆண்டவர் என்னை நிறுத்தியிருக்காரு இந்த இடத்துல. நான் வந்து கல்லையும் மண்ணையும் நம்பலை, ஜீவனுள்ள தேவனை நம்புகிறேன் அப்படின்றத எல்லாத்துக்கு முன்னாடி என் ஆண்டவர் நிரூபிச்சிருக்காரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்று என்னென்னா, நான் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்க ரொம்ப ஹெசிடேஷனாக இருக்கும். கூப்பிட்டோன்னே அவர் வந்து டைம்லி ஹெல்ப்பாக, உண்மையாக ஒரு பிரதர் மாதிரி டைம்லி ஹெல்ப்பாக எப்போ கூப்பிட்டாலும் அவரே கூப்பிட்டு விசாரிக்கிறது. பாஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறார். ரொம்ப ஹெல்ப்னா ஆண்டவர் அவர் வந்து எங்க கூட பேச வைக்கிறார். நான் என்ன மனசில் நினச்சிட்டு வரணும் அதை வந்து அவர் மூலமாக ரொம்ப அழகாக பேச வைக்கிறாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.
போன வாரம் எனக்கு எப்போ இருந்து இதுன்னு தெரியல, ஆனாலும் என் மேலே வந்து யாரோ வச்சு அமுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். நான் ஆண்டவருக்குள்ளே தான் இருக்கிறேன். ஐயா சொன்ன மாதிரி எப்பவும் என்னை வந்து தோல் மேலே வச்சு யாரோ அமுத்திக்கிட்டு இருந்த மாதிரியே தான் இருந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என்னன்னு தெரியல, நமக்குள்ளே ஒரு வெயிட்டாகவே இருக்குதே, இது எதனால் ஆண்டவரேன்னு நானும் ரொம்ப ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஆனாலும் என்னால் ஒழுங்காக ஜெபம் பண்ண முடியாது. ஜெபத்தில் உக்காந்து பண்ணுவேன், ஆவிக்குள்ளே போய் ஜெபம் பண்ண முடியாது. இப்படி ஒரு ஃபீலிங்கு. ஏன் நல்லா தானே இருந்தேன், நான் வேலை செய்கிற இடத்துல கூட நான் அந்த மாதிரி யோசிக்கிறது உண்டு. எப்போ நான் நல்லா தானே உங்களோட உறவாடிக்கிட்டே இருந்தேன், ஆனாலும் இப்போயும் உறவாடுறேன், அதனுடைய ஃபீலிங் என்னால் உணர முடியலையே, எதனாலேன்னு தெரியலையே ஆண்டவரே, எனக்கு உணர்த்துங்கன்னு எத்தனையோ தடவை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் தெரியல எனக்கு. அப்புறம் என்னானாலும் சரி, நான் அவர் கூட தான் இருக்கிறேன், அவருக்குள்ளே தான் இருக்கிறேங்கிற ஒரு இதுலையே நான் இருந்துக்கிட்டே இருந்தேன். போன வாரம் ஆலயத்துக்கு வந்திருந்தப்ப ஒரு அபிஷேகம் கிடச்சிது. என்னென்னா ஒரு 2-3 மாதமாகவே என்னோடய காலெல்லாம் அவ்வளோ ஒரு பாதமெல்லாம் வலிக்கும். எனக்கு ஏதோ கால் வலி தான் வந்துருச்சு, இத்தனை வருஷமும் நம்மளுக்கு கால் வலி வரல, சரி வயசாகுது அதனால் கால் வலி வந்துடுச்சுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த பாரமும் அந்த கால் வலி என்னை ஏதோ பண்ணிக்கிட்டே இருந்தது என் உடம்புக்குள்ளே. நான் இருந்தாலும் நான் யார்கிட்டையும் சொல்லலை, கால் மட்டும் வலிக்குதுன்னு சொல்லுவேன். அப்புறம் போன வாரம் அபிஷேகம் நான் நல்ல அபிஷேகம், ஆண்டவரை நான் நல்லா ஆராதிச்சு எப்பயும் போல் நான் ஆராதிச்சிட்டு இருந்தேன். அப்போ அந்த அபிஷேகம் எனக்கு கிடச்சிது. அப்படியே நான் பூரணமாக அதை உணர்ந்தேன். அப்படியே அக்னி பலமாக என் மேலே இறங்குச்சு. இறங்கினோடனே மேலே இருந்து அப்படியே இஞ்சி இஞ்சா கீழே இறங்கி பாதத்து வழி அது போனதை நான் நல்லா உணர்ந்தேன். என் பின்பக்கமாக அது போகுது. அதில் இருந்து எனக்கு நான் மறுபடியும் அதே போல் ஆண்டவருக்குள்ளே நான் போனேன். ஜெபம் பண்ணும்போது உட்காரும்போதும் எனக்கு அந்த ஆண்டவருடைய உறவுக்குள்ள ஃபீலிங் நல்லாவே எனக்கு தெரியுது. இப்படி நான் ஆண்டவருக்குள்ளே தான் இருந்துக்கிட்டே இருக்கிறேன். இருந்தாலும் அதனுடைய இது என்னன்னு தெரியல, எப்படி போச்சுன்னு தெரியல. நல்ல ஒரு அபிஷேகம். போன வாரம் எப்பயுமே ஒரு ஆராதனை வந்து ஒரு இதாக தான் இருக்கும். இருந்தாலும் நான் போன வாரம் ஆராதனை ரொம்ப ஒரு அபிஷேகமாக இருந்தது எனக்கு. அந்த சூழ்நிலை போச்சு. அதுக்கப்புறம் அந்த கால்வலி எனக்கு நல்லா ஆயிடுச்சுங்க. நான் நல்லா இருக்கிறேன். எனக்கு கர்த்தர் ஏசப்பா, எனக்கு நோவோ எனக்கு வயசானதுனால வந்த ப்ராப்ளமோன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இல்லை, எத்தனை வயசானாலும் கழுவுகளை போல் ஆண்டவர் புது பலனை கொடுத்து கழுவுகளை போல் சட்டைகளை அடித்து கொண்டு உயர எழும்புவேன்னு நான் தைரியமாக இருந்தேன். இப்போ எனக்கு அந்த கால்வலியோ அந்த எனக்குள்ளே வந்த ஒரு வெயிட்டான ஒரு பாரமோ எதுவும் இல்லை. எனக்கு லேசாகணும். நான் அப்போயே என் டைரியில் எழுதி வச்சேன், இன்று என்னை தேவன் லேசாக்கி இருக்கிறாருன்னு. ஆண்டவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அடியாளை கூட தேவன் சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எத்தனை நன்மைகள் என் வாழ்வில் தேவன் செய்திருக்கார், அவருக்கு முதலாவது நான் நன்றி செலுத்துகிறேன். 2-3 மாதத்துக்கு முன்பாக உங்களுக்கு நல்லா தெரியும், ஆக்சிடெண்ட் ஆனது. என் பையன் 2 பேருக்கு ஆண்டவர் எங்களை அந்த ஆக்சிடெண்ட்டில் என் பையனுக்கு கால் ஒடிஞ்சிச்சு, 2வது பையனுக்கு. ஆனாலும் கர்த்தர் கிருபையாக இம்மட்டுமா அவனை நடத்தி வந்திருக்கிறார். அந்த இழப்பிலையும் கூட எங்கள் குடும்பத்தை தேவன் எங்களை பலப்படுத்தின விதம் அற்புதமாக அதிசயமாக இருக்குது. நாங்கள் சோர்ந்து போனோம், எப்படி அந்த இழப்பை எங்களால் மீள முடியும் என்று எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. ஆனாலும் கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தினார். என் 2வது மகன் பார்த்திங்கன்னா அவன் கூடவே இருப்பான், 3வது பையன் கூடவே இருப்பான். அவனை எப்படி நாங்கள் பலப்படுத்த போகிறோம், நாங்கள் எப்படி இந்த பலவீனத்துலேருந்து வெளியே வர போகிறோம் என்று எங்களுக்கு தெரியல. ஆனாலும் கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தினார். கடைசி நாட்களில் பலவீனத்தை மேற்கொள்ள அந்த அபிஷேகம் வேணும் என்பதே இந்த சபையில் அளவில்லாமல் தேவன் ஒவ்வொரு நாளும் ஊற்றி கொண்டு இருக்கிறார். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தையும் தேவன் அந்த நாளில் சொன்னது போல் தேவ வார்த்தையின்படியாக எங்களை நடத்தி வந்தார். யாருமே எங்களை ஆறுதல் படுத்த முடியாது, தேவன் தான் எங்களை ஆறுதல் படுத்தி சமாதானத்தை கொடுத்து அந்த இழப்பில் எங்களை எல்லாவற்றிலையும் மேற்கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்தார். என் பையனையும் நான் எப்படி அவன்கிட்ட அந்த இழப்பை எப்படி அவனை அதை எடுத்துக்கொள்ளுவான் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் ஆண்டவர் ஊழியக்காரன் மூலம் அவனுக்கு அருமையாக அதை எடுத்து சொல்லி
அவனை பக்குவப்படுத்தி பரவாயில்லம்மா அவன் வெளியூரில் இருக்கிறான்னு நம்ம நினச்சிக்கிருவோம் பரவாயில்ல அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆறுதல். அவனே தேற்றிக்கிட்டான், நானும் என்னை தேற்றிக்கிட்டேன், என் கணவர் பிள்ளைகள் எல்லாருமே நாங்கள் அதுலேருந்து வெளியே வர தேவன் தான் எங்களுக்கு கிருபை செய்தார். இந்த சபையை கொடுத்த தேவனுக்கு நன்றி. கடைசி நாட்களில் நமக்கு அபிஷேகம் தேவை, நுகங்களை முறிக்கத்தக்க அபிஷேகம் தேவை, பலவீனங்களை மேற்கொள்ளத்தக்க அபிஷேகம் தேவை. அந்த அபிஷேகம் இந்த இடத்துல இருக்குது. அவர் பார்த்து இந்த இடத்துல இருக்கிறதுனால தான் நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோம். ஏன்னா அந்த இழப்பில் மத்தியில் கடந்து போகிறதுக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்பேற்பட்ட ஒரு இழப்பு. 20 வயசு பையனை நாங்கள் இழந்து நிற்கிறோம். ஆனால் கர்த்தர் தான் எங்களை ஒவ்வொரு நாளும் வார்த்தையை கொடுத்து பலப்படுத்தினார், அபிஷேகத்தை கொடுத்து பலப்படுத்தினார். அது மட்டும் இல்லை, நல்ல தேவ மனிதன் ஊழியக்காரன் மூலம் எங்களுக்கு வார்த்தைகள் கடந்து வந்து தேவ வார்த்தையை கொடுத்து ஒவ்வொரு நாளும் குடும்பத்துக்கு ஆறுதலை கொடுத்து அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில் தேவ தூதரை போல ஒரு ஊழியக்காரரை கொடுத்து அந்த இடத்துல நின்று, என் கணவர் கூட வெளியூரில் இருந்தாங்க, அந்த இடத்துல ஊழியக்காரர் தான் எல்லாவற்றையும் செய்தார். ஆனால் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தேவன் ஒரு தேவ மனிதனை நமக்கு கொடுத்து இப்படி ஆறுதல் படுத்தினதுக்கு நான் ஏசப்பாவுக்கு தான் நான் ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் எங்கள் குடும்பமே இந்த சபைக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம், நன்றி உள்ளதாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளில் என் மகனுக்கு நல்ல சுகத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். அவன் கால்கள் சீக்கிரமாக நல்லபடியாக அவன் கால்கள் நல்லா ஆயிடுச்சு. சபைக்கு வந்திருக்கிறான், குடும்பமாக இந்த இடத்துல நிற்க தேவன் பாராட்டின அந்த மேலான கிருபைகளுக்காக நான் நன்றி சார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. என்னையும் ஒரு சிறு சாட்சியாக நிறுத்தின தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். என் மகனுக்காக நான் உங்களோட எல்லாருமே ஜெபிக்க சொல்லியிருந்தேன். அன்றைக்கி சாட்சி சொல்லிட்டு போயிருந்தேன். நாங்கள் இசிஜியும் எக்கோவும் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஆண்டவரே, பையன் போயிருக்கிற ஆண்டவரே, எந்த ஒரு பிரச்சனை இல்லாதபடி நீர் காத்துக்கொள்ள ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் அனுப்பிவிட்டு இருந்தேன். அதே போல் கடவுள் அற்புதமாக அவனுக்கு அட்டக்கு வந்ததுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு கடவுள் கிருபையால் நல்ல ரிப்போர்ட் வந்திருந்து. கடவுளுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். 1000 நாள் இருந்தாலும் அவருடைய அன்பை துதிக்க போதாது. அப்புறம் ஒரு வண்டி வேணும் ஆண்டவரேன்னு அவன் கேட்டுகிட்டே இருந்தான். அதே போல் கடவுள் இந்த சர்ச்சுக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு தான் போனேன். அன்றைக்கு சாயங்காலமே எங்கள் குழந்தைனார் பையன் எங்களுக்கு ஒரு வண்டியும் கொடுக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அப்புறம் பாஸ்டர் அன்னைக்கு பேரனுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஜெபம் பண்ண சொல்லியிருந்தேன். பாஸ்டர் ஜெபம் பண்ணியிருந்தாங்க. 4 நாளாக வயிறு ஊதி கொண்டே தான் இருந்தது. ஆனாலும் ஆண்டவரே, என் பேரனுக்கு இப்படி இருக்கு, நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என் பேரனுக்கும் நல்ல வயிறு வத்தவும் நல்ல கிருபை செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சிறு சாட்சியாக ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக.